ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு. உடம்பு கொஞ்சம் சரியில்லை, போய் ட்ரிப்ஸ் இறக்கிட்டு வந்தோம் கையில். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கிரிகிரின்னு வந்து கீழே விழுந்துட்டேன், சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours மட்டும் பெட்டில் இருந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு படுத்திருக்கேன். லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, சரியாக சாப்பிடாம இருந்தங்காட்டி லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கரெக்டாக சாப்பிடுங்க. கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த பக்கம் பயங்கரமாக தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னால் நேற்று அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா அன்டைம் இருக்கும்போது ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துச்சு. தூங்காமல் நடந்துக்கிட்டே இருந்தேன், ஒரு மாதிரியா கிறுகிறுன்னு வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு ஊசி போட்டு படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸு இறக்கி விட்டாங்க. சரியாக சாப்பிடாதனால லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து காலையில் டாக்டர் வந்தார், பார்த்தாரு. எங்கள் ஐயா வந்து ரொம்ப ஃபேமிலி டாக்டர், சரிங்களா. அவர் எப்படின்னு தொட்டார்னாவே எனக்கு சரியாயிடும். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு மேலே எதாவது சாப்பிட்டு மாத்திரை போடுங்கன்னு சொல்லிட்டு 3 ட்ரிப் இறக்குனாங்க நைட்லேருந்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து கடையை திறந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதனால் வந்து படுத்துட்டேன். ஸோ இதுக்கு முக்கிய காரணமே நான் தான். தேவையில்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு உடம்ப நானே இது பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அது இல்லை. சரி ஓகே, இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன். எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாய்.